திருவாரூர் மாவட்டத்தில் 3 காவல்துறை நண்பர்கள் வந்து வண்டி நம்பர் நல்லா பார்த்துங்க வழக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் காவல்துறை நண்பர் வந்து அவரே ஹெல்மெட் போடாமல் போயிட்டுருக்காரு. ஐயா, திருவாரூர் மாவட்டம் வாழவாய்க்கால் பேருந்து நிலையத்துக்கு முன்னாடி, நாகப்பட்டினத்துலேருந்து வரும்போது வாழவாய்க்கால் பேருந்து நிலையத்துக்கு முன்னாடி பக்கத்தில் கூட ஒரு தனியார் மருத்துவமனை இருக்குது. அதுக்கும் கொஞ்சம் முன்னாடி 3 காவல்துறை நண்பர்கள் இங்கே பயணிச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த பாதையின் வழியாக பயணிச்சுட்டு இருக்கக்கூடிய பொதுமக்கள் மீதும் விவசாயிகள், குறிப்பாக விவசாயிகள் மீதும் அவங்க சாலையில் மகிழுந்தில் சொன்னாங்கன்னா 4 சக்கர வாகனத்தில் போனாங்கன்னா சீட் பெல்ட் போட்டிருக்காங்களா அப்படின்னு பார்த்துட்டு அவங்க வச்சிருக்கக்கூடிய நோட்டில் அதை குறிப்பெடுத்துக்கிட்டு உடனடியாக இணைய மொழியாக அபராதம் விதிக்கிறாங்கய்யா. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஹெல்மெட் போடாமல் இருந்தால் அது மாதிரி பொதுமக்கள் போனால் மட்டும் அவங்களுக்கு அபராதம் ஐயா. அதுவே ஒரு காவல்துறை நண்பர், அதுவும் இன்னும் சொல்ல போனால் போக்குவரத்து காவல்துறை நண்பர் இதன் வழியாக பயணிக்கிறாரு, அவருக்கு வந்து அபராதம் இல்லையா, இவங்க வணக்கம் வைக்கிறாங்க, அவரும் வணக்கம் வச்சுட்டு போயிட்டாருங்க. இது வந்து இங்கே உள்ள சிசிடிவி ஆய்வு பண்ணால் தெரியும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய மகளிர்கள் வாகனங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க அது மாதிரிலாம் போனால் அவங்க மேலாம் நடவடிக்கை இல்லைங்க. நடவடிக்கை யார் மேலேனா ஒரு கிழிஞ்ச சட்டையும் கிழிஞ்ச வேட்டியும் கட்டிக்கிட்டு ஒரு கூலி தொழில் செஞ்சுட்டு ஒரு வாகனத்தில் போகிறவங்க மீதும் ஒரு குடும்பத்தோடு போகிறவங்க மீதும் வழக்கு பிணைகிறாங்க. வழக்கு இல்லைங்க, அபராதம் பிணைகிறாங்க. 3 காவலர்கள் வந்து அபராதம் விதிச்சாங்க இல்லையா, அவங்கள்ட்ட போய் கேட்டேன், என்னையா உங்கள் வாகனத்திலேயே நீங்கள் வந்த வாகனத்திலேயே ஹெல்மெட் இல்லையே, உங்கள்கிட்டயே இது ஹெல்மெட் இல்லை, நீங்களே இதை மதிக்கலைன்னா இங்கே இருக்கக்கூடிய சாமானியனும் பொதுமக்களும் எப்படி ஹெல்மெட் போடணும்னு தெரியும், அப்போ எப்படி போடுவான்னு கேட்ட உடனேயே இங்கே அவங்க 3 பேரும் அந்த பைக் எடுத்து கிளம்பிட்டாங்க. இது மாதிரி பணி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது சட்ட விதிகளை சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவங்களே சட்ட விதிகளை மதிக்காம ஒரு சாமானியன் கேள்வி கேட்டோன்னே காவல்துறை அந்த இடத்த விட்டு கிளம்பி போனுச்சுன்னா சாமானியனுக்கு சட்டத்தின் மீது எப்படி மதிக்க தோணும்? மேலே இருக்கக்கூடிய அலுவலக பெருமக்கள் சொல்லக்கூடியது எப்படி கேட்போம்? முதல்ல நம்ம காவல்துறை நண்பர்கள் செஞ்சால் தானே பொதுமக்களுக்கு ஒரு பயம் வரும். அதோட ஒரு எஸ்ஐ போறாரு, அவரே ஹெல்மெட் போட்டுருக்காருப்பா, அதோட ஒரு பிசி போறாரு, அவரே ஹெல்மெட் போட்டுருக்காருப்பா, அப்போ நம்மளும் ஹெல்மெட் போடணும்னு தோணும் இல்லையா? போலீஸ்க்கு ஸ்டிக்கர் போட்டுட்டா ஹெல்மெட் தேவையில்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா விவசாயியும் சாதாரண பொதுமக்களும் எப்படியா மதிப்பான்? ரொம்ப வருத்தமாக இருக்கியா. ஏன்னா எங்களுக்கெல்லாம் விளைவிச்ச பொருளை விற்று ஒரு 1000 ரூபா பணம் கிடைக்கிறது சிரமம். எங்கள் மேலே எங்கள் தலையில் அபராதத்தை வச்சு எங்களை பணம் கட்ட வைக்கணும்னு நினைக்கிற நீங்கள் முதல்ல உங்கள் இது வரைக்கும் காவல் இடத்துல சிசிடிவி ஆய்வு பண்ண சொல்லுங்கள். மதிப்பிற்குரிய நேர்மையான மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஐயா இந்த மாவட்டத்தில் இருக்காங்க, அவங்க இந்த வழியில் உள்ள சிசிடிவி ஆய்வு பண்ண சொல்லுங்கள். எத்தனை காவல்துறை நண்பர்கள் ஹெல்மெட் போடாமல் போயிருக்காங்கன்னு தெரியும். அதனால அது மட்டும் இல்லாமல் கிளம்பி போனாங்க இல்லையா, அந்த 3 பேர்ல ஒருத்தர்கிட்ட ஹெல்மெட் இல்லைங்க. ஹெல்மெட் இல்லாமல் ஒரு வண்டி எடுத்துட்டு போறாரு, அவர் மேலே வழக்கு போயிட்டுருக்காங்களா, அவங்க மேலே அபராதம் போட்டுருக்காங்களா? அபராதம் போடல. இதெல்லாம் ரொம்ப வருத்தம் அளிக்குவீங்க. இது மாதிரி காவல்துறை தனக்கென ஒரு நீதியையும் தனக்கென ஒரு சட்டத்தையும் வகுத்துக்கிட்டு பொதுமக்கள் மீது சட்டங்கள் சரியா இருக்கான்னு பார்த்துட்டு அவங்க மேலே அபராதம் போட்டு அவங்கள தண்டை கட்ட வைக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப வருத்தம் அளிக்குது. இந்த பதிவு குறிப்பாக யாருக்கு ஆக போறோம்னா இந்த மாவட்டத்தில் கூடிய நேர்மையான ஆட்சியர் அம்மா அவர்களுக்கும் இந்த மாவட்டத்தில் உள்ள நேர்மையான மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஐயா அவர்களுக்கும் தயவு கூர்ந்து இந்த காணொலியை பார்த்துட்டு அந்த காவல்துறை நண்பர் மீது நடவடிக்கை எடுத்து இனி வரும் காலங்களில் முதல்ல சட்டம் சொல்லக்கூடிய விதிகளை மதிக்கிறது காவல்துறை நண்பர்களாக மட்டும் இருக்க வேண்டும். திருவாரூர் மாவட்டத்தில் துவங்கணும் அப்படின்னு சொல்லி நாகை, திருவாரூர், தஞ்சாவூர், கடலூர், மயிலாடுதுறை ஒட்டுமொத்த மாவட்ட விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக வேண்டுகோள் வைக்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.